பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் உத்தரவின் பேரில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நீட் தேர்வின் மூலமாக 2001க்கு பின்னால் இறந்த 22 மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இங்கே தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மாணவர் அணியின் சார்பாக அருமை தம்பி விக்னேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும் போது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக குலாம் நபி ஆசாத் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார்கள். சுகாதாரத்துறையினுடைய இணை அமைச்சராக காந்தி செல்வம் என்கிற திமுகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சராக இருந்தார்கள். அவர்களுடைய காலத்தில் தான் இந்த நீட் தேர்வு இந்தியாவில் இந்திய பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அத திமுக தான் இதற்கு மூல காரணம் என்பதை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு முன்னால், அதாவது 2001 நடைபெற்ற தேர்தலின் போது பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி நீட் தேர்வு மாணவர்களை எழுத வேண்டாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ஒரே கையெழுத்தில் ரத்து செய்து விடுவோம் என்று சொல்லி ஏமாற்றிதான் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தார்கள். அதற்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் என்றால், எனது அப்பாவுக்கு எல்லா ரகசியங்களும் தெரியும், ஒரே கையெழுத்தில் என்று எனது அப்பா நீட் தேர்வை ரத்து செய்து விடுவார் என்று சொல்லினால் ஏமாற்றி தமிழகத்தினுடைய மாணவர்களையும் தமிழக மாணவர்களுடைய பெற்றோர்களையும் ஏமாற்றி அந்த நீட் தேர்வுக்கு படிக்க விடாமல் அவர்கள் செய்து மாணவர்களை அச்சுறுத்தி அவர்கள் தோல்வி பயத்தினால்தான் அந்த மாணவர்கள் எல்லாம் நீட் தேர்வு போது இறந்தார்கள். அதற்கு காரணம், மூல காரணம் திமுக அரசு தான். திமுக அரசு, காங்கிரஸ் அரசு. அந்த காங்கிரஸ் அரசியல் இருந்த குலாம் நபி ஆசாத், மத்திய இணை அமைச்சராக இருந்த காந்தி செல்வம் என்கிற திமுக அமைச்சர், மத்திய அமைச்சர், இவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த நீட் இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2021க்கு பின்னால் 22 மாணவியர்கள் அந்த நீட் தேர்வுக்கு பயந்து இறந்திருக்கின்றார்கள். இந்த கொடூரமான செயல் இந்த திமுக ஆட்சியில் நடந்திருக்கின்றது. அதாவது ஸ்டாலினாலும் கனிமொழியாலும் உதயநிதி ஸ்டாலினாலும் இந்த மாணவர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமாக காங்கிரஸ் புரட்சி தலைவி இதயத்துவ அம்மா அவர்கள் இருக்கும் போது அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு 5 ஆண்டு காலம் அந்த நீட் தேர்வை தமிழகத்தில் வரவிடாமல் வைத்திருந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நீட் தேர்வு வேண்டும் என்கிற வகையில் வழக்கை தொடர்ந்து அதற்கு ஆஜராகி அந்த நீட் தேர்வு கண்டிப்பா அவசியம் தேவை என்கிற தீர்ப்பை வாங்கியது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மத்திய மந்திரியாக இருந்த சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் தான். அவர்கள் அந்த தீர்ப்பை வாங்கிவிட்டு அவர்கள் இனி எந்த காலத்திலும் நீட் தேர்வை கொண்டு வர முடியாது, நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்கிற ஒரு ஆணவத்தோடு பேசியவர்கள் தான் காங்கிரஸ்காரர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அந்த காங்கிரஸோடு தான் இன்னைக்கு திமுக கூட்டணி சேர்ந்திருக்கின்றது. இந்த தமிழகத்தில் நடைபெறுகின்ற அனைத்து மாணவர்கள் தற்கொலை முயற்சிக்கும் நீட் தேர்வுக்கு பயந்து நடக்கின்ற அனைத்து தற்கொலை முயற்சிக்கும் திமுகவும் காங்கிரஸ் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அதற்காக அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி அவர்களுக்கு இறந்த 2000க்கு பின்னால்
இறந்த அந்த 22 மாணவ மாணவியர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அஞ்சலி செலுத்தும் விதமாக இங்கே நடத்தி கொண்டே இருக்கின்றோம். திமுகவுக்கு பொய் சொல்லியே வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஆட்சியில் இருக்கின்ற இன்றைக்கு கருணாநிதி அதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதே இன்றைக்கு குறிக்கோள். பொய்யா தகவல்களை சொல்லி இன்றைக்கு பொன்மொழியை எடுத்துக்கொண்டால் பெண்களை கேவலமாக பேசுவது, இந்து மதத்தை கேவலமாக பேசுவது, அருவருக்கத்தக்க வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களை எல்லாம் பேசுவது. கருணாநிதியே சொல்லி இருக்கார். என்ன சொல்லி இருக்காருன்னா இந்துக்கள் என்றால் திருடன் என்று சொல்லுவதுதான். அதற்கும் மேலாக ராமர் கோயில் பிரச்சனை வரும்போது ராமர் பாலம் எங்க இருக்கு காட்டுங்க, ராமர் என்ன பெரிய இன்ஜினியரா அந்த பாலத்தை கட்டியவருக்கு அப்படின்லாம் சொல்லி இந்துக்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் செயல்படக்கூடியதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் முதல் கொண்டு அதாவது சித்திரை நடந்து முடிந்த சித்திரை 1ஆம் தேதி தான் தமிழக மக்களுக்கெல்லாம் வருடப்பிறப்பு என்றாலே சித்திரை 1ஆம் தேதி தான் வருடப்பிறப்பு. அதற்கு வாழ்த்து சொல்லவில்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறவர் தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒரு தமிழ் வருடப்பிறப்புக்கு வாழ்த்து சொல்வதில்லை. தெலுங்கு வருடப்பிறப்புக்கு வாழ்த்து சொல்லுகிறார், கேரள வருடப்பிறப்புக்கு வாழ்த்து சொல்லுகிறார், ஆங்கில வருடப்பிறப்புக்கு வாழ்த்து சொல்லுகிறார். தமிழர்களின் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்வதில்லை, இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வதில்லை. இப்படி நயவஞ்சக ஆட்சியை நடத்தி கொண்டு திராவிட மாடல் என்கிற பெயரில் தமிழகத்தை சுரண்டி கொண்டு இருப்பதுதான் இன்றைய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு அருமையான ஒரு கூட்டணியை நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அமைத்திருக்கின்றார்கள். அந்த கூட்டணியை பிடிக்காமல் இன்றைக்கு ஸ்டாலின் இன்னெல்லவோ உலகுகிறார். உலகம் என்ன அதனால விட்டு போவோமா? இன்னைக்கு எங்களுடைய எடப்பாடியார் சொன்னமாக இன்னைக்கு 10 மாசம் தான், 10 அம்மாவாசை தான் உனக்கு. அதுக்கு பின்னால் எடப்பாடியார் தான் தமிழகத்துடைய முதலமைச்சர். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எடப்பாடியார் தலைமையில் தான் தமிழகத்திலே ஆட்சி முதலமைச்சராக வருவார், தமிழகத்திலே ஆட்சி நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஸ்டாலின் அவர்களுடைய இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார். திமுக அண்ணா திமுக கூட்டணி வந்தவுடன் இன்னைக்கு எதையெல்லாமோ சொல்லி இன்னைக்கு தமிழக மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அதை விலைக்கு வாங்குகின்ற அளவிற்குத்தான் இன்னைக்கு திமுக எந்த தீர்ப்பையும் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறதை தவிர உண்மையான சட்ட போராட்டத்தின் மூலம் எந்த நடவடிக்கையுமே எடுத்ததில்லை. தமிழகத்துக்கு துரோகம் செய்வதுதான் கருணாநிதியோட குடும்பம், ஸ்டாலின் வரைக்கும். நீங்க கச்சத்தீவை எடுத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்துக்கு விரோதம். கச்சத்தீவை காண வார்த்தது யார்? கருணாநிதியுடைய ஒப்புதலை பெற்று இந்திரா காந்தி அம்மையார், அதாவது காங்கிரஸ், அப்பொழுதும் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர், இங்கே கருணாநிதி முதலமைச்சர். கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்படுகிறது. அதே தமிழகத்திற்கு துரோகி, தமிழீழ துரோகி என்றால் அது கருணாநிதி, தமிழீழ துரோகி என்றால் ஸ்டாலின், தமிழீழ துரோகி என்றால் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, இவங்கெல்லாம் அந்த குடும்பமே நான் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறது தான் இன்னைக்கு மன்னர் பரம்பரை. அதாவது மன்னர் பரம்பரை எடுத்துட்டாக்கி கருணாநிதி, அதுக்கு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின் சொல்லி இன்னைக்கு குடும்ப ஆட்சி தான், மன்னர் ஆட்சி தான் நடைபெறும் என்பதை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கச்சத்தீவை எப்படி தாரை வார்த்தார்களோ அதை போல தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியாக இன்னைக்கு விற்பதற்கு முடியாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திணறிக் கொண்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு மத்தியிலே ஆட்சியில் இருந்ததுனால இன்னைக்கு தமிழகம் தப்பிச்சது. இல்லைன்னா இன்னைக்கு ஒன்றொன்றாக கருணாநிதி வித்தது மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டையே இன்னைக்கு வித்திருப்பாரு. இன்னைக்கு கச்சத்தீவை பெறுவோம் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் போடுகிறார். அந்த அளவுக்கு தீர்மானம் போடுவதற்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? கச்சத்தீவை பற்றி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே அருமையாக சொல்லி இருக்கின்றார்கள். கச்சத்தீவு கிடைக்காது என்ற கருத்து வந்தவுடன் அதை கோர்ட்டிலே போட்டது, சுப்ரீம் கோர்ட்டிலே போட்டது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதற்கு
அதுக்கு பின்னால் அந்த கேஸ் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த கேஸை உண்மையாக நடத்தாமல் பழையபடி வேற ஒரு தீர்மானமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த தீர்மானங்களை எல்லாம் போடுவதற்கு எந்தவித உனக்கு அருகதையும் இந்த முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு கிடையாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கணும், அதுக்குத்தான் திமுக ஆட்சி நடக்கு. இன்னைக்கு பொன்முடி பேசுறது, இன்னைக்கு செந்தில் பாலாஜி இன்னைக்கு உள்ளே இருக்காரு, உள்ள இருந்து கேஸ் நடக்கு, உள்ள இருக்கும்போது முதல்வர் அமைச்சராக வைக்கிறாரு. அப்படின்னா கொள்ளையடிக்கட்சி எவன் தானோ அவனுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி. பொன்முடி மேல உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்காரு, அவருக்கு அமைச்சர் பதவி. இப்படி யாரெல்லாம் கொள்ளையடிக்காங்களோ எல்லாருக்கும் அமைச்சர் பதவி. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இவங்க மேல நடவடிக்கையே எடுக்கல. நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு கனிமொழி உள்ள இருக்கணும், ராசா உள்ள இருக்கணும். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல 1,82,000 கோடி ஊழல் செஞ்சுட்டு திகார் ஜெயில இருந்துட்டு வந்ததுதான் இந்த கனிமொழி. இந்த கனிமொழி இன்னைக்கு ஜெயில இருக்க வேண்டிய அந்த அம்மா இன்னைக்கு வெளியே லாந்திக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா தமிழ்நாட்டில் சொல்லுது, அதிமுக ஆட்சி நடக்கும் போது இங்கே தமிழகத்திலே அது அதிகமான இளம் விதவைகள் இருக்கின்றார்கள், குடித்துவிட்டு கணவன்மார்கள் இறந்து விட்டார்கள், அதிகமான இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள், மதுக்கடைகள்லாம் எடுத்து மூட வேண்டும். திமுக ஆட்சி வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் அனைத்து கடைகளையும் மூடிவிடுவோம் என்று சொன்னதுதான் ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போவதில்லை. கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு கையெழுத்து போட்டால் அனைத்து மதுக்கடைகளையும் மூடிவிடலாம். இதை நீ ஏன் செய்யவில்லை? கனிமொழி கேட்க வேண்டும். கனிமொழி என்றாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சரி, MK ஸ்டாலின் சரி, இவர்களுக்கு மானம், மரியாதை, சூடு சுரண எதுவுமே கிடையாது. உண்மையான தமிழர்களாக இருந்தால் உனக்கு சூடு சுரணை எல்லாமே இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு என்று சொல்ல வேண்டுமே தவிர திராவிட மாடல்களுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை. இங்கே தமிழ்நாடு தான், தமிழ்நாடு முதலமைச்சராக எடப்பாடியார் வருகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் நீங்கள் எல்லாம் இந்த திமுக அரசை, முத்துவேல் கருணாநிதியின் அரசு, ஸ்டாலினுடைய அரசை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை போல இது ஒரு தீய சக்தி. இந்த தீய சக்தி திமுகவை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள். இந்த திமுகவை ஆட்சி விட்டு விரட்ட வேண்டும், தமிழகத்தை விட்டு விரட்ட வேண்டும். தமிழகத்தில் தமிழர்கள் ஒரு ஆட்சி நடக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு 22 மாணவ மாணவியர்கள் 2021க்கு பின்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி அமைந்ததுக்கு பின்னால் நீட் தேர்வில் தோல்வியுறுவோம் என்கிற பயத்தில் இறந்த 22 பேருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி இன்றைக்கு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டே இருக்கின்றோம். இது மக்கள் மத்தியிலே எல்லாம் இங்கே வரைய தந்திருக்கின்ற அனைவரும் எடுத்துச் சொல்ல வேண்டும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மாறும் சூழல் சுரணை ஏதாவது இருந்தால் ஸ்டாலினே நீ ராஜினாமா செய்து விட்டு போ. ஏன்னா கச்சத்தீவு பிரச்சனையில் நீ தமிழர்களை காட்டி கொடுத்தாய், இந்த நீட் தேர்வில் தமிழர்களை காட்டி கொடுத்துக் கொண்டு இருக்கின்றாய். இப்படி எத்தனையோ தமிழர்களை நீ காட்டி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய ஆட்சி தமிழகத்திற்கு தேவையில்லை. நீ மானம் சூடு சுரணை ஏதாவது இருந்தால் தமிழகத்தில் ராஜினாமா செய்துவிட்டு போ என்பதுதான் எங்களுடைய கோஷமாகும் என்பதை சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற மாவட்ட மாணவர் அணி செயலாளர் அருமை தம்பி விக்னேஷ் அவர்களுக்கும் ஓயாது போராட்டம் ஓயாது விரட்டிடுவோம் திமுக அரசை விரட்டிடுவோம் போராடுவோம் பிரச்சனைக்காக போராடுவோம் வெற்றி பெறுவோம் தமிழகத்தில் வெற்றி பெறுவோம் அனைத்திந்திய அண்ணா திமுக ஆட்சியை அமைத்திட எடப்பாடியார் தலைமையில் அமைத்திட ஒன்றுபடுவோம்